ஒரு கூட்டமா கூடிட்டாங்க. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா ராமன் சீதையை கணவன் தேடி அலைகின்றார்கள். தேடி அலைகின்ற பொழுது அந்த நேரத்துல என்ன செய்கின்றார்களா, பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்ணை பொத்துறாளாம். தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கல, அப்படி கண்ணை பொத்தும் பொழுது தவம் செஞ்ச பொழுது சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. இருட்டா போன மக்கள் எல்லாம் அப்படியே இறந்து போறது மாதிரி கிடக்குறாங்க. அப்பதான் சிவபெருமானுக்கு கோபம் வந்து, வெளியில வா, நீ காளியாக மாறுவாயாக, கரிய நிறமாக போவாயாக அப்படின்னு சாபத்தை கொடுத்து விட்டாராம். சிவபெருமான் பார்வதிக்கு. அப்ப சாபத்தை கொடுத்த உடனே அவர் என்ன செஞ்சாராம், பூலகத்துக்கு ஐயா இதை மாற்றத்துக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, நீ 8 காளிகளாக பிறப்பாயாக அப்படின்னு பூலோகத்துல பிறப்பாயாக அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாலாம். அப்ப சாபத்தை கொடுத்த உடனே அங்க பாருங்க, நம்ம இறகு சேரியில ஒரு காளியம்மா, அங்க ஒரு காளியம்மா, வெட்டுடைய அங்க ஒரு காளியம்மா. அதே மாதிரி பார்க்க போனோம்னா இந்த பகுதியில நிறைய 8 காளிகளாக பிறந்து 8 திக்கும் காளிகளாக பிறந்து அங்கே அசுரர்களை அழித்து பாவங்களை செய்வர்கள் அழித்து தேவியாக வந்து அங்கே காட்சி அமைத்து கோட்டை அமைத்து அவ இருந்ததுனாலதான் தேவி கோட்டைன்னு ஆரம்பிச்சாகலாம். அது மருவி தேவ கோட்டை அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்துச்சு. தேவர்கள் முனிவர்கள்